அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நேற்று 12/10/2025 அன்று வில்லேஜ் அசிஸ்டன்ட் மற்றும் எம்டிஎஸ்க்கான தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்வு எப்படி இருந்தது, வினாத்தாள் எப்படி அமைந்திருந்தது அப்படின்ற விடயங்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நமக்கு இந்த தேர்வு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகளும் வந்துடுச்சு. நீங்கள் விடை குறிப்புகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை குறிப்புகள் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன விடைகள் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வினாத்தாள் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வினாத்தாள் வந்து அமைந்து இருக்கிறது. இதில் நமக்கு வந்து முதல் பகுதியாக நமக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் 25 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகளில் பார்க்கும்போது பெரும்பாலான கேள்விகள் வந்து கணிதத்தில் இருந்து தான் கேட்கப்பட்டு இருக்கிறது. இந்த கணிதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதன் மதிப்பு என்ன அப்படின்னு, எக்ஸ்பிரஸ்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்ன, டிவைட் பண்ற மாதிரி ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. டான்ஜர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட் சொல்லிட்டு கடிகாரத்தில் முள் எந்த இதில் நிற்கிது, எந்த கோணத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. அந்த கேள்வியில் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 25 இந்த மாதிரி வந்து 25 கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்பட்டு இருந்தது கணிதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த நிலையாக நமக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் பார்த்தாலே நமக்கு தெரியும். கிருஷ்ணா நதி ரிவர் ஜியாகிராஃபிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஜியாகிராஃபிலேருந்து நம்ம கேள்விகள் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பேசஸ் பண்ணி நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நமக்கு இந்த பாண்டிச்சேரியில் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ இல்லை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ நமக்கு கேள்விகள் கேட்கறது கிடையாது. சும்மா எடுத்தவொடனே போயிடுறாங்க, பிரான்ஸ்க்கு போயிடுறாங்க, யூகேயில் போயிடுறாங்க. அந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நமக்கு கேட்குறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நியாயமானது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு ஜியாகிராஃபி எல்லாம் கேட்டு வைக்கிறாங்க. வேர்ல்டு ஜியாகிராஃபி இது மாதிரி வந்து நமக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எது ஃபாதர் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ன, பஃபலோட சயின்டிஃபிக் நேம் என்ன, அந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்து நமக்கு அமைந்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் மெர்ஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. கேள்விகள், பாலிட்டி சம்மந்தமான கேள்விகள், கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான கேள்விகள் வந்து அமையப்பெறவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எல்லாம் வந்து ஜியாகிராஃபி அந்த மாதிரி கேட்டாங்க. ஜியாகிராஃபி அப்புறம் வந்து சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் இதில் அமைப்பெறவே இல்லை. ஸோ வந்து எந்த அடிப்படையில் இந்த கேள்விகள் வினாத்தாளை எடுக்கிறார்கள் என்பதே ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து தொடங்குது பார்த்தீங்கன்னா 61வது கேள்வியிலேருந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடங்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 2024லேருந்து 25 அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 24 டிசம்பர் 24, ஜனவரி 24, ஜனவரி 25, பிப்ரவரி 25 இதிலெல்லாம் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 15 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி நமக்கு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த நிலையாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிலம். இந்த ஆங்கிலத்தில் வந்து இந்த ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அந்த ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேராகிராஃபாக கொடுத்துட்டு 6 கேள்விகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ஈஸியாக இருந்தது. அது சின்ன பேராகிராஃபாக இருந்ததுனால
நமக்கு அதுக்குள்ளேயே விடைகள் வந்து தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்குள்ளேயே அந்த பேராகிராஃப்குள்ளேயே வந்து ரிலேட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த பேராகிராஃப் வந்து ஈஸியா இருந்துச்சு. மேல இருக்கிற பேராகிராஃப் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அடுத்த நிலையாக கொடுத்திருக்கிறது மாடல் வேர்ப்ஸை பத்தி கொடுத்திருக்காங்க. மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து சூட்டபிள் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல நம்ம படிப்போம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோடைய வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இத்தனை கேள்விகள் வந்து 100 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 கேள்விகளும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இந்த தேர்வு வந்து நடந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நிறைய விஷயத்த வந்து மறந்துட்டாங்க பாண்டிச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி. நிறைய விஷயம் இந்த பாலிட்டி ரிலேட்டடான கேள்விகள்லாம் படிச்சுட்டு போனவங்களுக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பன்னீர் தெளித்தது போல நமக்கு வந்து பயாலஜி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாகிரபி கொஷின்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது. அந்த ஜாகிரபி கொஷின்ஸும் லொக்கேஷன் பேசஸ் கொஷினாக இருக்குது. லொக்கேஷன் பேசஸ் கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பானு, மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டு சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டான விஷயம். இந்த தேர்வு புதுச்சேரி தேர்வு எழுதுவோருக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டான விஷயம். நீங்கள் பண்ணுறது ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இந்திய நாட்டுக்குள்ளே என்னென்ன பொது அறிவு ஜிகே இருக்குது அதில் தான் பார்த்து நமக்கு கேள்விகள் கேட்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட நமக்கு வந்து ஈஸி அப்படின்னு சொன்னாலும் கூட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரித்து கொடுக்கணும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்க்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5-6 கேள்விகள் மட்டும் ரீசனிங் கேட்கறதுல ஒன்றும் கிடையாது. இது தொடர்ந்துக்கிட்டே தான் வருது. ஸோ அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றது இந்த தேர்வுகள் இப்போ இதுவரைக்கும் நடந்த தேர்வுகள் மூலம் உங்களுக்கு இது தெரிய வரும் என்று கூறி மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி. நன்றி, வணக்கம்.